மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வரும் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியானதை தொடர்ந்து இந்திய பங்குச்சந்தை வரலாற்றில் முதல் முறையாக சென்செக்ஸின் மதிப்பு 24,000-ஐ கடந்தது. வரும் வெள்ளியன்று ஓட்டு எண்ணிக்கை நடக்கவுள்ள நிலையில் லோக்சபா தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்துள்ளன. பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 249 முதல் 340 தொகுதிகள் வரை கைப்பற்றும் என்று வெவ்வேறு நிறுவனங்களின் கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. இதனால் இந்திய பங்குச் சந்தைகளிலும் மோடி அலை வீச துவங்கியுள்ளது. இதனால் தொடர்ச்சியாக 3வது நாளாக மும்பை பங்குச்சந்தை மற்றும் தேசிய பங்குச் சந்தைகளில் வர்த்தகம் கொடிக்கட்டி பறந்தது. மும்பை பங்குச் சந்தையில் சென்செக்ஸின் மதிப்பு கடந்த 3 நாட்களில் மட்டும் 1700 புள்ளிகள் அதிகரித்துள்ளது. செவ்வாயன்று காலை 23,729 புள்ளிகளாக துவங்கிய சென்செக்ஸ் வர்த்தகம் நண்பகலில் 24,068 புள்ளிகளாக உயர்ந்தது. இந்திய பங்குச்சந்தை வரலாற்றில் சென்செக்ஸின் மதிப்பு 24,000 புள்ளிகள் என்ற அளவை கடப்பது இதுவே முதல் முறை. இந்திய எண்ணெய் இயற்கை எரிவாயு கழகம், பெல், L&T, தேசிய அனல்மின் கழகம், டாடா மோட்டார்ஸ் ஆகியவற்றின் பங்குகளின் மதிப்பு நல்ல உயர்வை கண்டன. தேசிய பங்குச்சந்தையின் நிப்டியின் மதிப்பும் செவ்வாயன்று 160 புள்ளிகள் உயர்ந்து 7,150 புள்ளிகள் என்ற அளவை தொட்டது. செவ்வாயன்று மாலையில் வர்த்தக முடிவின் போது சென்செக்ஸின் மதிப்பு 23,871 புள்ளிகளாகவும் நிப்டியின் மதிப்பு 7,108 புள்ளிகளாகவும் இருந்தது. அதேபோல அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பும் சற்றே அதிகரித்து காணப்பட்டது. திங்களன்று டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 60 ரூபாய் 5 காசுகளாக இருந்தது. செவ்வாயன்று சற்றே அதிகரித்த ரூபாயின் மதிப்பு டாலருக்கு நிகராக 59 ரூபாய் 68 காசுகளாக இருந்தது.